மீண்டும் ஒரு விசையாய் உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலும் இயேசுவின் வல்லமை ஊழியம் மற்றும் இருட்டோட ஜெபத்தை சார்ந்த அனைத்து ஊழியங்கள் சார்பாக உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து பிறப்பின் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபையும் தயவும் உங்கள் யாவரோடு இருப்பதாக. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாக பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. லூக்கா சுவிசேஷத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 35வது வசனம். லூக்கா 1:35. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். ஆம், இந்த லூக்கா 1ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசிக்கும் போது உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது என்கிற ஒரு நல்ல செய்தி மற்றும் அறிவிப்பை நாம் இங்கு பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த கிறிஸ்து பிறப்பை குறித்த தேவனுடைய செய்தியிலே நாம் கேட்க போகிற தேவனுடைய செய்தியின் தலைப்பு பரிசுத்தம் உள்ளது. இதுதான் இன்றைக்கு தேவனுடைய தலையங்க வாக்கியமாய் இருக்கிறது. பரிசுத்தம் உள்ளது. இந்த லூக்கா 1:35 பார்க்கும் போது அந்த பரிசுத்தம் உள்ளது என்கிற வார்த்தைக்கு முன்பு ரொம்ப எச்சரிக்கை மிகுந்த ஒரு வார்த்தையை பார்க்கணும். என்ன வார்த்தை? உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது. இதுதான் இந்த பரிசுத்தம் உள்ளது என்ற வார்த்தையை விட பயங்கரமான மிக எச்சரிக்கை மிகுந்த ஒரு வார்த்தை தான் உன்னிடத்தில் பிறக்கும் என்ற வார்த்தை. உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது என்று சொன்னால் இது எழுத்தின்படியான அர்த்தம் ஒன்று உண்டு, ஆவிக்குரிய அர்த்தம் ஒன்று உண்டு. எழுத்தின்படியான அர்த்தம் என்ன? உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது என்று சொன்னால் மரியாளே, உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகிறது, அந்த குழந்தை பரிசுத்தம் உள்ளது என்று அர்த்தமாகும். இது எழுத்தின்படியான அர்த்தமாகும். மற்றபடி இதே வார்த்தைக்கு ஆவிக்குள்ளான ஒரு அர்த்தம் ஒன்று உண்டு. அது என்ன அர்த்தம்? உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது என்று சொன்னால் இந்த நாளிலே, இந்த காலை வேளையிலே இந்த தேவ செய்தியை கொடுக்கிற மனுஷனாகிய நானாலும், இந்த நாளிலே இந்த வேளையிலே இந்த செய்தியை கேட்கிற தேவ ஜனங்களாகி நீங்களானாலும் உங்களுடைய என்னுடைய வாயிலிருந்து பிறக்கிற எதுவுமே பரிசுத்தம் உள்ளதாய் காணப்பட வேண்டும். வாயிலிருந்து பிறக்கிற வார்த்தை மாத்திரம் அல்ல, நம்மிடத்திலிருந்து எது எல்லாம் பிறக்கிறது? நல்ல மூச்சு காற்று பிறந்து வெளியே போகிறது, நல்ல வாயின் வார்த்தை பிறந்து வெளியே போகிறது, நல்ல கண்ணின் பார்வை பிறந்து வெளியே போகிறது. நம்முடைய செய்கைகள் மூலமாக அநேக காரியங்கள் மற்றவர்களுக்கு முன்பாக போகிறது. இது எல்லாம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? பரிசுத்தத்துக்கு ஏதுவாய் இருக்க வேண்டும். அதான் அந்த வார்த்தை சொல்லுது, உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது. உங்ககிட்ட எது எல்லாம் பிறக்குது? நடக்கைகள், செய்கைகள், கிரியைகள், நடைமுறைகள், வாழ்க்கையின் தத்துவங்கள். நீங்க எதை கற்றுக் கொடுக்கிறீங்க, எதை சொல்லிக் கொடுக்கிறீங்க, உங்களை பார்த்து யார் எதை ஏற்றுக்கொள்றாங்க, எதை புரிந்து கொள்றாங்களோ அது எல்லாமே எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னா அது பரிசுத்தம் உள்ளதா இருக்க வேண்டும். இதுதான் ஆவிக்குரிய அர்த்தம். இது 2வது அர்த்தம். சரி, உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது என்கிற ஆவிக்குரிய அர்த்தம் இது ஏன் அப்படி சொல்லப்படுதுன்னா, அந்த பரிசுத்தம் உள்ளதாய் பிறக்கிறது எதற்கு சமானமான பரிசுத்தமா இருக்கு?
எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கும் அல்லவா? அப்ப பரிசுத்த இங்க சொல்லப்படுகிற இந்த பரிசுத்தத்துக்கு ஒரு அளவு இருக்கு. என்ன அளவு? அதே வசனம் அடுத்த வார்த்தை சொல்லுது, உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்ன. அப்ப இது உண்மையான தாற்பரிய விளக்கம் என்ன? உங்களோட வாயிலிருந்து பிறக்கிற வார்த்தை எல்லாம் தேவனை போல இருக்க வேண்டும். உங்களுடைய நடக்கையும் செய்கையும் குணமும் செயல்பாடும் தேவனை போல இருக்க வேண்டும். உங்களை பார்த்தா உங்க நடக்கையே, உங்க பேச்சை, உங்க சுபாவத்தை, உங்க குணத்தை சொன்னா அவர் அந்த இயேசுவை போலவே பார்க்கிறார், இயேசுவை போலவே பேசுகிறார். அவரை பார்த்தாலே ஏறத்தாழ எங்கேயோ இயேசுவை பார்த்தது போலவே இருக்குது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை, ஒரு மனுஷனுடைய ஜீவியோ, ஒரு மனுஷனுடைய தத்துவங்கள் இருக்கும் என்று சொன்னா அதற்கு பேர்தான் பரிசுத்தம் உள்ளது. மற்றபடி பரிசுத்தம் உள்ளது என்பதற்காக பலவிதமான காரியங்கள் சொல்லப்படுது. வெள்ளை வஸ்திரம் உடுத்தினாதான் நீ பரிசுத்தவான், பரிசுத்தவாட்டி. கத்து வெள்ளை கலர் பைபிள் வச்சிருந்தாதான் நீ பரிசுத்தவான், பரிசுத்தவாட்டி. நீ வாங்குற வாகனமும் பரிசுத்தமா வெள்ளையா இருக்கணும், அப்பதான் அது பரிசுத்தவானுக்கு, பரிசுத்தவாட்டிக்கு அடையாளம். அப்புறம் வீட்டுல அடிக்கிற வெள்ளை கூட அது வெள்ளையா தான் இருக்கணும், வேற கலர் அடிக்க கூடாது, அப்பதான் அது வீடே பரிசுத்தவானுடைய, பரிசுத்தவாட்டியுடைய வீடு. இப்படி பரிசுத்தத்தை அடையாளப்படுத்துவதற்காக ஏதேதோ சொல்லுகிறார்கள், ஏதேதோ செய்கிறார்கள். ஆனால் இது எல்லா தோற்றத்தின்படியான பரிசுத்தங்கள். அந்த வேதம் சொல்லுவது தோற்றத்தின்படியான பரிசுத்தம் அல்ல, ஜீவியத்தின்படியான பரிசுத்தம். இயேசு கிறிஸ்துவை குறித்து எத்தனையோ ஆயிரக்கணக்கான நாமங்கள் உண்டு. அந்த நாமத்திலே ஒரு மறைக்கப்பட்ட நாமம் என்று சொன்னால் இந்த பரிசுத்தம் உள்ளது என்கிற நாமம். இயேசுவின் நாமத்தை குறித்து யெகோவாம்பாங்க, யாவேம்பாங்க, ரப்பாம்பாங்க, ஈரே என்பாங்க, அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா இந்த பரிசுத்தம் உள்ளது என்கிற வார்த்தை என்கிற இந்த நாமத்தை நிறைய பேர் பயன்படுத்துவது கிடையாது, சொல்லுவது கிடையாது. இல்லாட்டி அவர் பரிசுத்தமானவர் என்று சொல்லி நாம் பழைய ஏற்பாட்டில் பேசுவோம். இந்த வார்த்தையை யாரும் தியானிக்கிறது இல்லை. ஆனா வசனம் சொல்லுது, லூக்கா 1:35, உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது. சரி, இன்றைக்கு நாம் என்னதான் இந்த பரிசுத்தம் உள்ளதை குறித்து நான் ஆழ்ந்த உபதேசங்களை கொடுத்தாலும் உங்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் யோசனைகளும் கிறிஸ்து பரப்பை நோக்கி இருக்கிறபடினால் நான் நேரடியாய் கிறிஸ்துவுக்குள் காணப்படுகிற அந்த இயேசுவுக்குள் காணப்பட்ட பரிசுத்தம் எப்படிப்பட்டது என்கிற சில காரியங்களை உங்களோடு கூட சொல்லும்படி கர்த்தருக்குள்ளாக பிரயாசப்படுது. உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது. இந்த பரிசுத்தத்தில என்னெல்லாம் இருக்கிறது? தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த பரிசுத்தத்துக்குள் இருக்கிற சில காரியத்தை சொல்லுகிறேன். முதலாவதாக மத்தேயு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். மத்தேயு 3:11 வாசிக்கிறேன். மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதுக்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். ஆமென். இந்த பரிசுத்தம், அது சொல்கிறோம் பரிசுத்தம் உள்ளது என்று பார்க்கிறோம். இந்த பரிசுத்தம் உள்ளதுக்குள் முதலாவது என்ன காணப்படுதுன்னா, அந்த மத்தேயு 3:11 ரொம்ப அழகா சொல்லுது. இந்த பரிசுத்தம் உள்ளது என்பதற்குள் பயங்கரமான ஒரு அக்கினி காணப்படுது. அக்கினி நிறைந்த ஒரு பரிசுத்தம். அப்ப பரிசுத்தம் என்பது வெண்மை, அக்கினி என்பது சிகப்பு. அப்போ இந்த வெண்மை நிறம் வருவதற்கு மறைவிடத்தில் காணப்படுகிற ஒரு சுத்திகரிப்பின் பேராயுதம், போராயுதம் எது என்று சொன்னால் அதுதான் அக்கினி.
பரிசுத்த வேதாகமத்திலே அக்கினியிலே பலவிதமான அக்கினிகள் உண்டு. சோதோம் கொமோரா பட்டணத்துக்கு வானத்திலிருந்து அக்கினி விழுந்தது. ஈசாக்கை பலிபீடத்தில் கட்டி வைத்து அவனை எரிப்பதற்கான அக்கினி கீழிருந்து மேலே கொண்டு போகப்பட்டது. அப்போ கீழிருந்து மேலே போன அக்கினி சோதோம் கொமோராவை அழிக்க மேலிருந்து கீழே இறங்கின அக்கினி. அப்புறம் கர்த்தர் நல்லவே தேவனுடைய பரிசுத்த அக்கினி சீனாய் மலையிலே பிரகாசித்தது. இது சுற்றி எறிகிற அக்கினி. கீழே இருந்து மேலே போன அக்கினி, மேலே இருந்து கீழே வந்த அக்கினி. மூன்றாவது அது சுற்றி பிரகாசிக்கிற அக்கினி. நான்காவதாக கர்த்தர் நல்லவே தேவனுடைய கோபாக்கினை என்னும் அக்கினி புறப்பட்டு பாளையத்திருந்தவர்களை பட்சித்தது. அது புறப்பட்ட அக்கினி. அப்போ கீழே இருந்து போனது ஈசாக்கின் கால அக்கினி, மேலே இருந்து வந்தது சோதோம் கொமோராவின் அக்கினி, சுற்றிலும் பிரகாசித்தது சீனாயின் அக்கினி. ஜனங்களை அழித்தது புறப்பட்ட அக்கினி. இந்த எல்லா அக்கினியை கடந்து அதற்கு பின்பு ஒரு அக்கினி வந்தது. அந்த அக்கினி தான் பரிசுத்த ஆவிக்குள் நிறைந்த அக்கினி. இது 5வது அக்கினி. இந்த கீழிருந்து மேலே போன அக்கினி என்ன பண்ணது? அங்கு மேலே போனதோடு சரி, அது எரியவே இல்லை. மேலிருந்து கீழே வந்ததே சோதோம் கொமோராவின் அக்கினி. அது என்ன செய்தது? அது எல்லாத்தையும் எரித்து சாம்பலாக்கி போட்டது. சுற்றிலும் பிரகாசித்ததே சீனா மலை அக்கினி. அது என்ன செய்தது? அது மனுஷனையும் தேவனையும் ஒன்றாய் இணைத்தது. நான்காவதாக புறப்பட்ட அக்கினி ஒன்று இருக்கிறதே, அது தேவனுடைய கோபம் இதுதான் என்கிற அடையாளத்தை காண்பித்தது. இந்த அக்கினி எல்லாம் இப்படி ஒன்றை சுற்றி காண்பித்தது. ஆனா 5வது அக்கினி, அதைத்தான் யோவான் ஸ்நானகன் இயேசுவை குறித்து தெளிவாய் சொல்லுகிறார். உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது. அந்த பரிசுத்தத்துக்குள் என்னையா இருக்குன்னாக்கா பரிசுத்த ஆவி, ஆவிக்குள் ஒரு அக்கினி இருக்குது அப்படின்றார். இந்த பரிசுத்த அக்கினி என்னையா செய்யும் அப்படின்னா, இது கீழே இருந்து மேலே போகாது, மேலே இருந்து கீழே வராது, சுற்றிலும் பிரகாசிக்காது, புறப்பட்டு கொண்டிருக்காது. இது செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, இது மௌனமாய் வாழ்நாள் முழுவதும் எரிகிற அக்கினி. அல்லேலூயா! ஒரு நாள் எரிந்து அணைகிற அக்கினி இது கிடையாது. ரட்சிக்கப்பட்ட நாளிலே, மனம் திரும்பின நாளிலே, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட நாளிலே, அல்லது பரிசுத்தாவி என்றைக்கு பெறுகிறீர்களோ, பெற்றீர்களோ, அன்றைக்கு உங்களுக்குள் இறங்கின இந்த அக்கினி உங்களுடைய ஆத்துமா அல்லது உங்க ஆவி உங்களை விட்டு பிரிகிற வரைக்கும் இது உள்ளே இருந்து எரிந்து கொண்டே இருக்கிற அணையாத அக்கினி. இதுதாங்கே அந்த பரிசுத்தம் உள்ளதின் முதல் தாற்பயம், முதல் அடையாளம். உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது என்று சொன்னால், நாம் நினைக்கிறபடி பாட்டு பாடினா பரிசுத்தம், 2 வசனம் சொல்லிட்டா பரிசுத்தம், ஆலயத்துக்கு போயிட்டா பரிசுத்தம் சொல்றமே, அதெல்லாம் கிடையாது. இந்த பரிசுத்தத்துக்குள் சத்துரம் அது பரிசுத்தம் உள்ளது என்பதற்குள் முதலாவது காணப்பட்டது நல்ல அணையாத ஒரு அக்கினி. அணையாத ஒரு அக்கினி. இந்த அக்கினி இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தின் துவக்கத்திலே அவர் மூலமாய் வெளிப்பட்டது. அதன் பின்பு பெந்தேகோஸ்து நாளிலே அப்போஸ்தலர்கள் மற்றும் 120 பேர் மீது சத்துரம் பிளந்த நாவுகள் வண்ணமாய் இறங்கி வந்தது. அதன் பின்பு கொர்நேலியுவின் காலத்திலே வசனத்தை கேட்ட யாவர் மீதும் வசனத்தின் ரூபத்திலே இந்த பரிசுத்த ஆவியின் சாயலிலே இந்த அக்கினி இறங்கினது. அதன் பின்பு கர்த்தர்
கர்த்தர் நல்லவே. அப்போஸ்தலர்களையும் சீசர்களையும் வல்லமையாய் பயன்படுத்துகிற சமயத்திலே இந்த பயங்கரமான அக்கினி அவர்களுக்குள் வந்து பற்றி எரிய ஆரம்பித்தது. அதன் பின்பு பத்மதீவு யோவானுக்குள்ளாக இந்த பரிசுத்த ஆவியோடு கூடிய ஒரு அக்கினி இறங்கினபடினால்தான் ஓ கர்த்தர் நல்லவன் அவன் ஆவிக்குள்ளாக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அப்போ இந்த 5வது அக்கினி என்ன? ஓ கர்த்தர் நல்லவை. இந்த அக்கினிக்கு சில தன்மைகள் உண்டு. என்னையா தன்மைனா பழையதையெல்லாம் புதியதாக்கும், சிறியவர்களை பெரியவர்களாக்கும், சாதாரணமானவர்களை அசாதாரணமாக்கும், அறியப்படாதவர்களை உலகத்துக்கு அறியப்படுத்தும், ஒன்றும் தெரியாதவர்களுக்குள் எல்லா கிருபைகளை வெளிப்படுத்தும். இதுதான் இந்த உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது என்கிற அருமையான அக்கினி நிறைந்த பரிசுத்தம். இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தத்தை இதற்கு முன்பு நீங்க கேட்டிருக்கீங்களா என்பது எனக்கு தெரியல. ஆனா இன்றைக்கு காலையிலே கிறிஸ்து பிறந்த அவருடைய நற்செய்தி நாளிலே இந்த சோத்திரம் கர்த்தரே பரிசுத்தம் உள்ளது என்ற தலைப்பிலே இவ்வளோ பெரிய உபதேசத்தை கர்த்தர் கொடுக்கிறார்னா எனக்கு ஒரே ஒரு ஆசைதான். நம்ம ஊழியத்தில் இருக்கிற நம்ம கூட்டத்தில் கலந்து கொள்கிற எல்லாருமே நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன் பரிசுத்தாய் பெற்றுட்டேன்னு சொல்றதை விட இந்த பரிசுத்தம் உள்ளது என்கிற அடையாளம் தரித்தவர்களாக அதற்கு அஸ்திபாரமான அக்கினினால் நிரப்பப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த அக்கினினால் ஒரு முறை நிரம்பி பாருங்க, உங்க ஜீவியம் தலைகீழாய் மாறிவிடும். உங்க பேச்சு தானாகவே மாறிவிடும். சுபாவமும் குணமும் தானாகவே மாறிடும். நான் சொன்னதை போல அறியப்படாதவர்களை அறியப்படுத்தும், தெரியாதவர்களை எல்லாருக்கும் தெரியப்படுத்தும், சிறியவர்களை பெரியவர்களாய் மாற்றும். இந்த பரிசுத்தம் உள்ளது. இந்த இயேசு கிறிஸ்து கூட இதுதாங்க. அவர் பரிசுத்தம் உள்ளது என்று சொன்னா அவர் அந்த அளவுக்கு அக்கினி நிறைந்த மகா ஒரு பரிசுத்தம் உள்ள தேவனாக இருந்தார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. சரி, உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது என்று பார். அப்படின்னா அந்த பரிசுத்தம் உள்ளதுக்குள் மத்தேயு 3:11 படி நல்ல பரிசுத்த அக்கினியாகிய அணையாத விளக்கு இருக்கிறது என்று பார். இரண்டாவதாக இந்த பரிசுத்தம் உள்ளது என்பது எதை காண்பிக்கிறது? லூக்கா சுவிசேஷத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். லூக்கா 1:15 வாசிக்கிறேன். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான், திராட்சரசமும் மதுவும் கொடியான், தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். இங்கு இந்த லூக்கா 1:15 வாசிக்கும் போது யோவான் ஸ்நானகனை குறித்து பார்க்கும். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பும் யோவான் ஸ்நானகனுடைய பிறப்பும் ஏறத்தாழ ஏக காலத்தில் நடந்தது, 6 மாத வித்தியாச காலத்துக்குள். அப்ப இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு எப்படி பரிசுத்தம் உள்ளதோ அதே போல் யோவான் ஸ்நானகனுடைய பிறப்பும் இங்கு கர்த்தர் நல்லவே ஒரு பரிசுத்தத்துக்குரியதாய் இருக்கிறதை நாம் பார்க்கலாம். எப்படிப்பட்ட பரிசுத்தம்? கர்த்தர் அந்த வசனம் சொல்லுகிறது, அவன் கர்த்தருக்கு முன்பு பெரியவனாய் இருப்பான், திராட்சரசமும் மதுவும் கொடியான், தன் வாயில் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. கர்த்தர்களை இதே சம்பவத்தை லூக்கா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல வாசிக்கிறேன். 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தேவ தூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மெய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லேகம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள். அல்லேலூயா.
இப்போ நான் சொன்னேன், இந்த பரிசுத்தம் உள்ளது என்பது எதை குறிக்கிறது? இரண்டாவதாக இந்த யோவா ஸ்நானகனுடைய அருமையான ஜீவியத்தை காண்பிக்கிறது. இந்த யோவா ஸ்நானகன் ஜீவியத்தில் அது எதை காண்பிக்கிறது? அது லூக்கா 1:15 சொல்கிறது, அவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டது. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது என்று சொன்னால், இரண்டாவது அதனுடைய அடையாளம் என்ன, தாற்பயம் என்னவென்று சொன்னால், இந்த பரிசுத்தமுள்ளதாய் மாற விரும்புகிற ஒவ்வொருவரும் எதில் நிரம்பி இருக்க வேண்டும்? நல்ல பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். இன்றைக்கு பரிசுத்த ஆவி எல்லார்ட்டும் இருக்குதா என்று கேட்டா கண்டிப்பா இருக்கு, கர்த்தர் நல்லவே. ஆனா அந்த ஆவி எந்த அளவுக்கு இருக்கிறது என்று கேட்டாதான் இங்க பெரிய சந்தேகமே வருகிறது, குழப்பமே வருது. அது என்னையா? ஓ கர்த்தர் நல்லவே, பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டு சொல்றீங்க, எந்த அளவுக்குன்னு கேட்கிறீங்கன்னா, அந்த அளவை குறித்து லூக்கா 1:15 சொல்லுகிறது, அவன் நிரப்பப்பட்டிருப்பான், நிரப்பப்பட்டிருப்பான். அப்ப எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, பரிசுத்தாவி பெற்றுக்கொள்வது முக்கியம் அல்ல, அதில் எப்போதும் நிறைந்திருப்பது அதுதான் சால சிறந்தது. நிரப்பப்பட்டிருப்பான், எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. அப்போ கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் தயவும் கிருபையும் உண்டாவதாக. இந்த பரிசுத்தாவினால் நிரம்புகிற பாக்கியம். இயேசு கிறிஸ்து பிறந்த போது, ஓ கர்த்தர் நல்லவே, அவர் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவராகவே காணப்பட்டார். நம்முடைய வாழ்க்கையில இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதை விட அதில் எப்போதும் நிறைந்திருக்க. சரி, ஆவியை பெற்றுக்கொள்வது என்பது வேறு, பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டிருப்பது வேறு என்று சொல்லுகிறீர்களே. ஓ சூத்திரம், பரிசுத்தாவி பெற்றுக்கொள்வது என்றால் என்ன, நிரம்பி இருப்பது என்ன என்று கேட்டால், அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் சொல்லுவது, மாம்சமான யாவர் மீதும் தேவனுடைய ஆவியானவர் இறங்கினார். அப்ப எல்லாரும் பெற்றுக்கொள்ளக்கூடியது பரிசுத்தாவி, ஆனா நிரப்பப்படுவது எல்லாரும் கிடையாது. அப்ப எப்போது நிரப்பப்பட்டிருக்கிறது என்னன்னாக்கா, மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் பேச வாயை திறந்த போது. ஓ சுந்தரம், பரிசுத்த ஆவியை குறித்து பேசுகிறார். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான், அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பரிசுத்தாவி பெறுவதற்கும் பரிசுத்தாவில் நிரம்புவதற்குள்ள வித்தியாசம் என்னன்னா, பரிசுத்தாவி பெறுவது யாவருக்கும் உரிய ஒரு கட்டளை. ஆனா பரிசுத்தாவில் நிறைந்திருக்கிறவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் சொல்ற மாதிரி, அவங்க வாயை திறந்தாலே பரிசுத்தாவி குறித்த சத்தியம் தான் வரும். ஆவியானவரை குறித்து பேசுவாங்க, அபிஷேகத்தை குறித்து பேசுவாங்க, சத்தியத்தை குறித்து பேசுவாங்க, வேதத்தை குறித்து பேசுவாங்க, கர்த்தரை குறித்து பேசுவாங்க, நன்மையை குறித்து பேசுவாங்க, மகிமையை குறித்து பேசுவாங்க. இதுதான் நிரப்பப்பட்டிருக்கிற அனுபவம். ஒரு நாள் 2-3 சகோதரர்கள் நின்று பேசிக் கொண்டிருந்தார். ஒருத்தர் சொன்னாரு, நான் தான் மோசே, கர்த்தரனை மோசையை போல நடத்துகிறார். இன்னொரு மனுஷன் சொன்னாரு, இல்ல நான் ஆரோன் தான் ஆசாரியன் என்று சொன்னான். இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்த ஒருத்தர் கடைசியா அவங்க எல்லாம் பேசி விவாதம் பண்ண மெதுவா சொன்னாரு, மோசையும் கானானுக்குள் போகல, ஆரோனும் கானானுக்குள் போகல, யோசுவாதான் கானானுக்குள் போனான். அப்போ எனக்கு தேவை இந்த யோசுவாவை போல 3ஆம் கட்ட ஊழியம் இருந்தா போதும். முதல் ஊழியம் தலைமத்துவத்தின் ஊழியம், மோசையின் ஊழியம், அது கர்த்தர் நல்லவே பார்க்கிறதோடு முடிஞ்சிருச்சு.
இரண்டாம் கட்ட ஊழியம் ஆரோனின் ஊழியம். அவனுக்கு வஸ்திரம் உண்டு, நீதி உண்டு, அலங்காரம் உண்டு, ஆசாரிய பட்டம் உண்டு, எல்லாம் உண்டு. ஆனால் அவன் சொந்த பிள்ளைக்கும் சொந்த சகோதரனுக்கும் சொந்த இஸ்ரவேலருக்கு முன்பாகவும் ஓர் என்னும் மலையிலே சாகிறவனாயிருந்தான். இரண்டாம் கட்ட ஊழியமும் அதுதான். ஆனா இதெல்லாம் எனக்கு தலைமத்துவமும் வேண்டாம், உதவி ஊழியமும் வேண்டாம், நான் சாதாரண ஒரு வாலிபனாகி கீழ்மட்ட தொண்டனாகி எளிமையானவனாய் இருந்தால் போதும் என்று சொன்ன யோசுவாவோ அங்கு கானானுக்குள் போனான். இதுதாங்க பரிசுத்த ஆவியிலே நிரப்பப்பட்டிருக்கிற அனுபவம். இந்த பரிசுத்தாவில் நிரப்பப்பட்ட அனுபவம் நமக்குள் இருந்துருச்சுன்னா நம்ம என்னைக்கும் பதவியை, உயர்வை, மேன்மையை, முதன்மையை, இரண்டாம் கட்டத்தை நாம் நாடவே மாட்டோம். அது மூன்றாம் கட்டம் வந்தாலும் சரி, 30ஆம் கட்டம் வந்தாலும் சரி, என்னை நடத்துகிறவர் நடத்த வேண்டிய விதத்திலே நடத்துவார். அப்போ இந்த பரிசுத்தம் உள்ளது என்கிற லூக்கா 1:35 சொல்லப்பட்ட இந்த பரிசுத்தம் உள்ளது என்பது இயேசுவை குறிக்கிறது. அது முதலாவது அக்கினி நிறைந்த பரிசுத்தம். இரண்டாவதாக எப்போதும் பரிசுத்தாவின் நிரப்பப்பட்டிருக்கிற பரிசுத்தம். அது யோசுவாவை போல தேவ ராஜ்யம் வரைக்கும் கொண்டு போகக்கூடியது. எல்லா இடத்திலும் கேட்கிறவர்கள் மேல் வசனம் என்னும் ரூபத்திலே இறங்கக்கூடியது. அதுதான் பரிசுத்தம் உள்ளது என்கிற நிரப்பப்பட்டிருக்கிற பரிசுத்தம். மூன்றாவதாக இந்த லூக்கா கர்த்தர் நல்லவே 1:35 உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது என்று சொன்னால் அது எதை காண்பிக்கிறது? அது எதை குறிக்கிறதா இருக்கிறது? தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. வாசிக்கிறேன். மூன்றாவதாய் ஒரு வசனம், லூக்கா 1 அதே வசனம் 35 வசனம். தேவ தூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாகும், பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். அல்லேலூயா. இந்த பரிசுத்தம் உள்ளது என்கிற இயேசு கிறிஸ்துவுக்குள் முதலாவது அக்கினி காணப்பட்டது. இரண்டாவது நிரம்பின பரிசுத்தாவின் அபிஷேகம் காணப்பட்டது. இந்த பரிசுத்தம் உள்ளது என்கிற இயேசுவுக்குள் காணப்பட்ட மூன்றாவது என்னையா காணப்பட்டதுன்னா உன்னதமானவருடைய பலம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவே. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த உன்னதமானவருடைய சோதரம், அந்த பலம் இந்த காலை வேளையிலே உங்களை ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிரப்புவதாக. இந்த அபிஷேகம் உங்களை முழுவதுமாய் ஆட்கொள்ளுவதாக. இந்த உன்னதமானவருடைய பலம் இருக்குது பாருங்க. அது சாதாரண பலம் இல்லைங்க. அதுவே வசனம் சொல்லுது, அது உன்னதமானவருடைய. அப்படின்னா உன்னதங்களில் வாசம் பண்ணுகிறவர் என்று ஆண்டவரை குறித்து தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த உன்னதமானவருடைய பலம் யாருக்கு கிடைக்கும்? பெருமாளுக்கும் சுப்பனுக்கும் முனியம்மாளுக்கும் கிடைக்குமா? எல்லாருக்கும் கிடைக்காது. கர்த்தர் நல்லவர். இந்த உன்னதமான பலம் யாருக்கு கிடைக்கும்னா தானியேலின் புஸ்தகம் 7:18 சொல்லுகிறது, ஆனாலும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் ராஜ்யத்தை பெற்று. ஆமென். இந்த உன்னதமானவருடைய பலம் யாரை நிரப்பும் என்று சொன்னால் நல்ல பரிசுத்தவான்களை நிரப்பும். இது தானியேல் 7:18 மாத்திரமல்ல, 7:21 சொல்லுகிறது, நீண்ட ஆயுசுள்ளவர் வருமட்டாகும் நியாய விசாரிப்பு உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்டு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே சொல்லிட்டு அந்த பரிசுத்தவான்கள் என்று தானியேல் 7:18, 7:21, 7:25 பார்க்கிறோம். இதெல்லாம் சொல்லிட்டு நாலாவதா இந்த பரிசுத்தவான்கள் என்று அந்த ஆவியானவர் யார சொல்றாருனாக்கா 7:27
தானியேல் 7:27 வானத்தின் கீழெங்குமுள்ள ராஜ்யங்களின் ராஜரிகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. இந்த பரிசுத்தம் உள்ளது என்பது முதலாவது இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டது, இரண்டாவது பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்டது. இப்ப ஆண்டவர் பார்த்தார், எனக்குரியதை பரிசுத்தவான்களுக்கு கொடுத்தேன், இப்ப பரிசுத்தவான்கள் அதை அவர்களே வைத்துக் கொள்ளக்கூடாது என்று சொல்லி பரிசுத்தவான்களுமாகிய ஜனங்கள் என்று சொல்லி இந்த புதிய ஏற்பாட்டு கால கிருபையின் கால உங்களையும் என்னையும் ஆண்டவர் பரிசுத்தவானாய் மாற்றுகிறார். ஐயா, இதுதான் அந்த உன்னதமானவருடைய பலம். ஆனா உன்னதமானுடைய பலம்னாக்கா நிறைய பேர் கொடுக்கிற விளக்கம் என்ன? பரிசுத்தாவில் நிரம்புவது, அக்கினி அபிஷேகத்தில் நிரம்புவது, அந்நிய பாஷை பேசுவது, ஆவியில நிரம்பி விழுந்து கிடக்கிறது, ஆவியில துள்ளி குதி, இதெல்லாம் உன்னதமானுடைய பலம் சொல்றேன். நான் சொல்றேன் அது இல்லைங்க. உன்னதமானவருடைய பலம் என்று சொன்னா நீங்கள் பரிசுத்தவான்களாய் மனிதர்களாய் இருக்கிற நீங்கள் பரிசுத்தவான்களாய் மாறுங்க. பரிசுத்தவான்களாய் மாறின நீங்கள் இன்னும் அநேகரை பரிசுத்தவான்களாய் மாற்றப் போகிறீர்கள் என்றார். இதுக்கு பேர் தாங்க உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது. அல்லேலூயா. உங்களிடத்திலிருந்து பரிசுத்தம் உள்ளது பிறக்கிறது என்று சொன்னா நீங்கள் போய் மற்றவர்களை பரிசுத்தவான்களாகவும் பரிசுத்தவாட்டிகளாகவும் மாற்ற வேண்டும். அதுதான் கிறிஸ்து பிறப்பின் உண்மையான சத்தியம். இயேசு மட்டும் பரிசுத்தம் உள்ளது அல்ல, அவர் மூலமாய் நான் மட்டும் பரிசுத்தம் உள்ளது அல்ல. என்னுடைய வேலை, எனக்கு 1008 ஊழியம் இருக்கு. இருட்டோட ஜபம் ஊழியம் இருக்கு, இரவுக்கு ஜபம் ஊழியம் இருக்கு, இரவும் பகலும் ஜபம் ஊழியம் இருக்கு, நாள் முழுது ஸ்தோத்திர ஆராதனை இருக்கு, நாள் முழுது ஜப ஆராதனை இருக்கு, 3 நாள் உபவாச ஜபம் இருக்குது. இப்படி நான் என் ஊழியத்தை சொல்லிக்கிட்டே போலாம். 1000 ஊழியத்தை நான் செய்தாலும் கர்த்தருடைய இருதயத்தை திருப்திப்படுத்துகிற ஒரு ஊழியம் என்னன்னா, நான் மற்றவர்களை பரிசுத்தவானாகவும் பரிசுத்தவாட்டியாகவும் மாற்றுவது. அதுக்குதான் இந்த உன்னதமானவருடைய பலத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அதை விட்டுட்டு நான் கையை நீட்டா பிசாசு ஓடுது பார், நான் இயேசுவின் நாமத்தை சொன்னாக்கா நொண்டி நடக்கிறான் பார், நான் கூட்டத்தை நடத்தினாக்கா ஜனத்தர்கள் வருது பார் என்று சொல்லுகிறார்களே, இது எல்லாம் உன்னதமானுடைய பலம் கிடையவே கிடையாது. அந்த பரிசுத்தம் உள்ளது என்கிற அந்த 3வது அடையாளம் உன்னதமானவருடைய பலம். இந்த உன்னதமானவருடைய பலம் கர்த்தர் நல்லவே உங்களை அழகான பரிசுத்தவானாய் மாற்ற. அந்த பரிசுத்தவான் ஜனங்களாகி உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்கள் மாற்ற வேண்டும். இப்போ இந்த இருட்டோட ஜெபத்தின் இயேசுவின் வல்லமை ஊழியத்தின் பிரதான கரு சூத்திரம் அஸ்திபாரம் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம எப்பயுமே நான் சொல்லுவேன், நிறைய பேர் வாங்க, நிறைய பேரை கூட்டுவாங்க, அது எது என்பதை விட நான் அடிக்கடி சொல்லுவது, இந்த ஊழியம் மற்றவர்களை உருவாக்குகிற ஊழியம். என்னுடைய பெரிய பாரமும் தரிசனமும் அதுதான். இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் செய்கிறார். இன்னைக்கு இந்த அழகான கிறிஸ்து பிறப்பின் நாளிலே வந்திருக்கிறவர்கள் தயவு செய்து இந்த 3 அடையாளத்தை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. 1, பரிசுத்தம் உள்ளதுக்குள் காணப்படக்கூடியது நல்ல பரிசுத்த. 2, பரிசுத்தம் உள்ளதுக்குள் காணப்படுவது நிரம்பி இருக்கிற பரிசுத்தாவின் அபிஷேகம். 3, பரிசுத்தம் உள்ளதுக்குள் நிரம்பி இருக்கக்கூடிய 3வது உன்னதமானவருடைய பலம். ஆண்டவரே, இந்த அக்கினி இருந்தா இது அணையாத விளக்காய் நீ சுத்திகரித்து கொண்டே இருக்குமே, அந்த அக்கினியை எனக்கு தாரும்.
ஆண்டவரே, பரிசுத்த ஆவியால் நிரம்பி இருந்தா என் வார்த்தை குறை சொல்லுவதில்லை, குற்றம் சாட்டுவதில்லை, பழி சுமத்துவதில்லை, அநியாயத்திலே என் நாவு வெளியே வராது. அது தேவனை பேசும், பிதாவை பேசும், சத்தியத்தை பேசும். வாயை திறந்த போது ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று அந்த பாக்கியத்தை குறித்து பேசினது. என்னாவும் இப்படி பாக்கியத்தை குறித்து மட்டும் பேசட்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட அந்த பரிசுத்தாவில் நிரம்பி இருக்க யோவான்ஸ்நானனை போலவும் இயேசுவை போலவும் எனக்கு கிருபை தாரும் என்று கேளுங்க. மூன்றாவதாக உன்னதமானவருடைய பலம். அந்த உன்னதமானுடைய பலம் என்பது உன்னதத்திலிருந்து இறங்கின அபிஷேகம் என்னை பரிசுத்தவானாய் மாற்றினது. எனக்குள் இறங்கின அபிஷேகத்தை கொண்டு நான் மற்றவர்களை பரிசுத்தவான்களும் பரிசுத்தவாட்டிகளுமாய் மாற்ற வேண்டும் ஐயா. இதுதான் வேதத்தின் அடிப்படை, இதுதான் கிறிஸ்து பிறப்பின் அஸ்திவாரம், இயேசு பிறந்ததின் உண்மையான சபையின் உபதேசம். இது நான் சொல்லிக் கொண்டிருப்பது சபையின் உபதேசம். இது சுவிசேஷம் அல்ல, இது சபையின் அஸ்திவார உபதேசம். இந்த மூன்றை மாத்திரம் நீங்கள் அடைவீர்கள் என்று சொன்னால் தேவ ஊழியக்காரனாகி நான் சத்தியத்தை கொண்டு தைரியமாக துணிச்சலா சொல்லி முடிக்கிறேன். நீங்கள் கர்த்தருடைய வல்லமையின் பாத்திரமாய் மாறிவிடும். கர்த்தருடைய வல்லமையின் பாத்திரமாய் மாறிவிடுவீர்கள். கர்த்தர் நல்லவே. கடைசியாய் ஒரே ஒரு வார்த்தையை நான் சொல்லி முடிக்கிறேன். உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது என்பது அது நான்காவதாக. அந்த பரிசுத்தம் உள்ளது என்ன செய்யும் பாருங்க. வாசிக்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 71ஆம் வசனம். லூக்கா 1:71. உங்கள் சத்துருக்களின் கையினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயப்படாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன். அல்லேலூயா. உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது என்று சொன்னால் இந்த பரிசுத்தம் உள்ளது நான்காவதாக எங்கு கொண்டு போய் நிறுத்துகிறது? அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களாய் மாற்றுகிறது ஐயா. முதலாவது இந்த பரிசுத்தம் உள்ளது அக்கினியினால் நிரப்புகிறது. இரண்டாவது பரிசுத்த ஆவியினால் நிரப்புகிறது. மூன்றாவது உன்னதத்தின் பலத்தினால் நிரப்புகிறது. இது மூன்றினாலும் நிறைத்து நான்காவதாக நம்ம எங்கு கொண்டு போகிறது? இந்த லூக்கா 1:71 சொல்கிறதை போல நம்மை சுதந்திரம் பரிசுத்தத்தோடும் நீதியோடும் அவருக்கு ஊழியம் செய்ய வைக்கிறது. இந்த பரிசுத்தத்தோடும் நீதியோடும் ஊழியம் செய்தது யாரையா என்று கேட்டா லூக்கா 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்குன்பாய் நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். அல்லேலூயா. இந்த பரிசுத்தம் உள்ள நீதி நிறைந்த ஊழியத்தை செய்தது யாருன்னா இந்த சகரியாவும் எலிசபெத்தும். யோவான்ஸ்நானனுடைய தாயும் தகப்பனும் ஆகிய சகரியாவும் எலிசபெத்தும் கர்த்தருக்கு ஊழியம் செய்தார்கள். இந்த இயேசு பிறப்பின் நாளிலே இந்த அருமையான சத்தியத்தை கேட்டு உங்க வாழ்க்கையில இந்த 4 கிருபைகள் உங்களை ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிரப்புவதாக திரும்பவும் இந்த செய்தியின் தாற்பயங்களை சொல்லி நான் முடிக்கிறேன். லூக்கா 1:35 உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது. அந்த பரிசுத்தம் உள்ளது என்றால் என்ன? முதலாவது பரிசுத்த அக்கினியினால் நிரப்பப்படுவது. மத்தேயு 3:11. இரண்டாவதாக சூத்திரம் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருப்பது. யோவான்ஸ்நானனை போல் கர்த்தர் நல்லவே. மூன்றாவதாக நல்ல உன்னதமானுடைய பலத்தினால் நிரம்பி இருப்பது தானியேலை போல. நான்காவதாக கர்த்தர்
கர்த்தருக்காக ஊழியம் செய்வது சகரியா எலிசபெத்தை போல இந்த 4 அடையாளங்கள் உங்களுக்குள் இருந்து விட்டால் நீங்கள் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவீர்கள். இயேசு பிறந்த இந்த நல்ல நாளில் உங்களை இந்த நாளத்தனையான அபிஷேகம் நிரப்பட்டும், நாளத்தனையான கிருபை நிரப்பட்டும். நீங்கள் இந்த உலகத்துக்கு சாரமுள்ள உப்பாய் இருக்க தேவன் உங்களை பயன்படுத்துவாராக என்று கர்த்தருடைய ஊழியக்காரனாகிறான் என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து மனதார உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய கிருபை உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் உங்களை சார்ந்த யாவரோடும் இருப்பதாக நாம் கண்களை மூடி ஒப்பு கொடுத்து கர்த்தர் நோக்கி ஸ்தோத்தரிக்க போகிறோம். பழக்கத்தின்படி செய்து முடிஞ்ச உடனே 1 நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணி நாம் உடனே ஜெபித்து முடிப்போம். இன்னைக்கு அப்படி அல்ல, ஒரு 4 நிமிடம். முதலாவது அக்கினியினால், பரிசுத்த அக்கினியினால் நிரப்பப்படுவதற்காக ஸ்தோத்தரிக்க போகிறோம். 2வது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கும்படி ஸ்தோத்தரிக்க போகிறோம். 3வது உன்னதமான பலத்தினால் நிரம்பும்படி ஸ்தோத்தரிக்க போகிறோம். 4வது கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களாய் நம்மை மாற்றும்படி ஸ்தோத்தரிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடுவோமா? ஒருவரும் அரை குறை தூக்கத்தோடு இருக்காதீங்க. இது காலை நேரம், இது இயேசு பிறப்பின் மகிழ்ச்சியின் நாள். இந்த காலை வேளையில இந்த 4 கிருபையினால் நிரம்புங்க. 4 அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்க. இந்த 4 தயவை பெற்றுக் கொள்ளுங்க. ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்ப உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது என்கிற அந்த பரிசுத்தம் உள்ளதாய் உங்களையே மாற்றுவார். எல்லாரும் கண்களை மூடி ஆவியில் நிரம்பி நசரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே சத்தமாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இயேசுவின் நாமத்தினால் நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ரபோலியான மௌதரி யாத்திர மௌதரி யாத்திர மௌதரி கத்திர பலவலமாக எல்லாரும் உங்க மொபைல் போன் அட்மிட் பண்ணுங்க. தயவு செய்து யாரும் அங்கங்க அசையாதீர்கள், போகாதீர்கள். கத்தரை சத்திரம் பண்ணுங்க. இந்த காலை வேளையிலே உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது ஐயா. அது இன்று முதல் உன்னிடத்தில் பிறக்க போகிறது. இயேசு உன் மூலமாய் பிறக்க போகிறார். இயேசு உன் ஆவியிலே பிறக்க போகிறார். உங்கள் ஆத்துமாவிலே பிறக்க போகிறார். உங்க ஜீவியமே இயேசு பிறக்கிற ஒரு பரிசுத்தம் உள்ளதாய் மாறுவதாக. உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளதே என்று சொன்னார். முதலாவது மத்தேயு 3:11 படி அது நல்ல பரிசுத்த அக்கினியாய் இந்த அருமையான அக்கினியை தேவன் தரும்படியாக, பரிசுத்த அக்கினியினால் நம்மை நிரப்பும்படியாக, அணையா விளக்கான அக்கினி நமக்குள் காணப்படும்படியாக, அதற்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே அந்த பரிசுத்த அக்கினிக்காக யாரெல்லாம் துதிக்கிறார்களோ, ஸ்தோத்திரிக்கிறார்களோ, அவர்களை இந்த பரிசுத்த அக்கினி நிரப்புவதாக. இவர்களுக்கு பிறக்கிற எல்லாமே அக்கினி மயமாய் மாறுவதாக, அபிஷேகமாய் மாறுவதாக, நெருப்பாய் மாறுவதாக, சுத்திகரிக்கிற நெருப்பாய் மாறுவதாக, அணையா விளக்கான அக்கினியாய் இன்றைக்கு இவர்களுக்குள் இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தினாலே அந்த அக்கினி, அந்த பரிசுத்த அக்கினி ஏறுகிற அக்கினி அல்ல, இறங்குகிற அக்கினி அல்ல, சுட்டரிக்கிற அக்கினி அல்ல, புறப்படுகிற அக்கினி அல்ல.
இது நீடித்திருக்கிற அக்கினி அல்லவா? அந்த பரிசுத்த நீடித்திருக்கிற அக்கினி என் அன்பு சகோதரிகளை நிரப்பட்டோம், சகோதரர்கள் நிரப்பட்டோம், ஊழியக்காரர்களை நிரப்பட்டும் ஐயா இயேசுவின் நாமத்தினாலே. அக்கினியை பிறப்பிக்கட்டும், அக்கினியை பிறப்பிக்கட்டும், பரிசுத்த அக்கினியை பிறப்பிக்கட்டும் ஐயா. ஆண்டவரே, ஆமென், ஆமென். ஷபௌதியா ஹந்தா ரமோதரா தரக்கத்துரா கத்திக்கத்து கத்தர வரவரவரவர. இரண்டாவதாக, ஓ கர்த்தர் நல்லவே, அவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு இருப்பான். யோவாசானகனுக்கு அப்போ அந்த பரிசுத்தம் உள்ளது என்று சொன்னால் நாம் எதனால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும்? பரிசுத்த ஆவியினால். இனி நீங்கள் எல்லா இடத்திலும் இந்த பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர்களாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். இதுவரைக்கும் அபிஷேகம் பெறாதவர்களாய் இருந்தால், ஆண்டவரே இன்னைக்கு இந்த பிறந்த நாளிலே எனக்கு அந்த பரிசுத்த ஆவியை தாரும். பழைய அபிஷேகம் இருக்கிறது, பழைய அந்நிய பாஷை இருக்குது, அன்னைக்கு மாதிரியே இன்னைக்கு இருக்கிறேன்னு சொன்னாக்கா இப்போ நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க போகிறோம். அந்த யோவா ஸ்நானகனை எப்படி பரிசுத்த ஆவி நிறைத்ததோ, இப்பொழுது இந்த காலை வேளையிலே போதகர்களை, விசுவாசிகளை, சகோதரர்களை, சகோதரிகளை, சிறியோரை, பெரியோரை இந்த பரிசுத்த ஆவியானவர் நிரப்ப போகிறார். இனி உங்களிடத்தில் பிறக்கிறது எல்லாமே பரிசுத்த ஆவியினால் பிறக்கக்கூடியதாய், பரிசுத்த ஆவியினால் உண்டாகக்கூடியதாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரும் கண்களை மூடி ஆவியிலே நிரம்பி இந்த நிரப்பப்படுகிற பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்பும் என்று சொல்லி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் இயேசுவின் நாமத்தினால். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த காலை வேளையிலே அந்த பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுங்க, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுங்க. ஓ பரிசுத்த ஆவி பெற்றுக் கொள்ளவதில்லை, அதுல நிரம்பி இருக்கிற அனுபவம். வாயை திறந்தால் வசனம், வாயை திறந்தால் சத்தியம், வாயை திறந்தால் கிறிஸ்து, வாயை திறந்தால் வெளிச்சம். இது மட்டும்தான் பறக்க வேண்டும். வரக்கூடாது, குற்றச்சாட்டு வரக்கூடாது, அசுத்தமானது வரக்கூடாது. ஆண்டவரே இந்த பரிசுத்தம் உள்ளதாக நசரேனாகிய இயேசுவின் நாமத்தில் என்னை நிரப்பும். கேளுங்க, கேளுங்க சகோதரி, கேளுங்க. நசரேனாகிய இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், எந்தெந்த வீடுகளில் யாரும் இந்த பரிசுத்தாவி நிரப்பப்பட கேட்கிறார்களோ எல்லார் மீதும் அந்த உன்னதத்தின் பரிசுத்தாவியானவர் நிரப்புவீராக. நசரேனாகிய இயேசுவின் நாமத்தில் இவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரம்பட்டும், உன்னதத்தின் வல்லமையினால் நிரம்பட்டும். ஆண்டவரை நிரப்பப்பட்டிருக்கிறவர்களாய் மற்றும் ஐயா ஆண்டுடைய வார்த்தையை செய்வதாக. யோவா சானகனை நிறைத்த அந்த பரிசுத்த ஆவி எல்லாரையும் நிரப்புவதாக. புதிய அபிஷேகத்தால், புதிய வல்லமையால், புதிய மகிமையால் இயேசுவின் நாமத்தில் நிரப்பட்டு ஆண்டவர். நன்றி, நன்றி, நன்றி. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவே. இந்த லூக்கா 1:35 படி உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது என்று சொன்னார். மூன்றாவது எதிலே நிரம்ப வேண்டும்? லூக்கா 1:15 சொல்கிறது போல உன்னதமானவருடைய பலத்தினால் நிரம்ப வேண்டும். உன்னதமானுடைய பலம் என்பது என்ன? தானியேலின் புஸ்தகத்துல 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டதை போல உன்னதமானவருடைய என்பது அது சாதாரணமானவர்களை பரிசுத்தவான்களாய் எழுப்பக்கும். பரிசுத்தவான்களுக்கே உரியதுதான் உன்னதத்தின் பலன். இந்த காலை வேளையில இந்த லூக்கா 1:15 சொல்லப்பட்ட உன்னதமான பலத்தை நீங்க பெற்றுட்டீங்கன்னா, நான் தைரியமா கிறிஸ்துவின் வார்த்தைய சத்திய வசனத்தை சொல்லுவேன், உங்களை ஆண்டவர் பரிசுத்தவானாய் மாற்றி
பரிசுத்த வாட்டியாய் மாற்றி விடுவார். இப்போ இந்த தானியேல் 7:27 சொல்லுகிறது, உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களையே பரிசுத்தவான்களை ஜனங்களுக்கு கொடுக்கப்படும், ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். இதுதான் இந்த காலை வேளையில அருமையான வாக்குத்தத்தம். அந்த உன்னதமானுடைய பலம் என் ஜனங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தை சொல்லுகிறது. எல்லாரும் கண்களை மூடுமா, ரபோதியா எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவரே, பரிசுத்தவான்களுக்கே உரித்ததானே இந்த உன்னதமானுடைய பலம் என்னை நிரப்பட்டும். நான் போய் மற்றவர்களை பரிசுத்தவான்களும் பரிசுத்தவாட்டிகளுமாய் மாற்றக்கூடிய அந்த உன்னதமானவருடைய பலத்தினால் என்னை நிரப்பும் என்று சொல்லி எல்லாரும் வாய்களை திறந்து சத்தமாய் கர்த்தரிடத்தில் கேட்போம். இயேசுவின் நாம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, மௌனமா இருக்காதீங்க. அந்த உன்னதமானுடைய பலம் உங்களை நிரப்புவதாக, உன்னதமானுடைய மகிமை உங்களை நிரப்புவதாக. லபா தரா 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 கடா தரா கடா தரா கடா தரா கரா தரா. இந்த நாட்களிலே பரிசுத்தவான்கள் ஆண்டவருக்கு தேவை, பரிசுத்த வாட்டிகள் ஆண்டவருக்கு தேவை. ஸ்தோத்திரம். அநேகரை பரிசுத்தவான்கள் மாற்றக்கூடிய அபிஷேகம் நமக்கு தேவை. ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவரே எனக்குள் இந்த பரிசுத்தவானுக்குரிய அபிஷேகம் வரட்டும் ஐயா, அந்த உன்னதமானுடைய பலம் நிரப்பட்டும் ஐயா, அந்த உன்னதமானுடைய பலம் என்னை ஆட்கொள்ளட்டும் ஐயா. நான் பரிசுத்தவானாய் பரிசுத்தவாட்டியாய் மாற வேண்டும். நான் புறப்பட்டு போய் தானியேல் 7:27 படியாக என் ஜனங்கள் எல்லாரையும் நான் பரிசுத்தவான்களும் பரிசுத்தவாட்டிகளுமாய் மாற்ற வேண்டும் ஐயா. இது ஒரு அப்போஸ்தல அபிஷேகம், இது ஒரு அப்போஸ்தல அபிஷேகம், இது ஒரு அப்போஸ்தல அபிஷேகம். அதுதான் அந்த பரிசுத்தவான்கள் அப்போஸ்தல அபிஷேகம். அந்த அப்போஸ்தல அபிஷேகம் இந்த காலை வேளையிலே உங்களை நிரப்புவதாக. அந்நிய பாஷையினால் கர்த்தரை துதியுங்க, நல்ல ஆவியில் நிரம்பி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த அப்போஸ்தலத்தின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்க. அநேகரை பரிசுத்தவான்களும் பரிசுத்தவான்களுமாய் மாற்றுகிறேன். அந்த உன்னதத்தின் பலம் உங்களிடத்தில் வருவதாக. இனி உங்களிடத்தில் பிறப்பது பரிசுத்தம் உள்ளதாய் இருப்பதாக. சமாதியா நன்றி. இயேசுவின் வல்லமை ஊழியம், இருட்டோட ஜபத்தின் எல்லா ஊழியங்களிலும் இந்த பரிசுத்தவான்களும் பரிசுத்தவாட்டிகளும் நிரப்புவார்களாக, எழும்புவார்களாக. ஆண்டவரே, வார்த்தைகளை உன்னிடத்தில் பிறப்பது பரிசுத்தம் உள்ளது என்பதை கர்த்தர் ரூபகாரப்படுத்துவீராக. நன்றி. ஆமென், ஆமென், ஆமென். கடைசியாய் ரொம்ப முக்கியமாய் ஒரு காரியத்துக்காக நாம் ஸ்தோத்தரிக்க போகிறோம். அந்த லூக்கா 1ஆம் அதிகாரம் 71ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த பரிசுத்தம் உள்ளது என்பது, பரிசுத்தம் உள்ளது என்பது அது தேவனுக்கு நீதியோடும் சுத்தத்தோடும் பரிசுத்தத்தோடும் ஊழியம் செய்வது. இப்போ இயேசு பிறப்பின் நாளிலே ஒரு பொருத்தனை நாம் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கு. இன்னைக்கு காலையில சாட்சி சொன்ன சகோதரி ஆக்னஸ் அவர்கள் சொன்னதை போல எல்லாரும் ஊழியம் செய்யுங்கள் என்று போதகர் சொன்னார். ஊழியம் செய்ய விரும்பினா என்ற வாங்க ஊழியம் தருகிறேன் என்று சொன்னார். நான் என்னை கண்காணி ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன் என்று சொன்னார். அதை பார்த்த கர்த்தர் என்னுடைய வீட்டுக்கே கர்த்தர் அவரை வர வைத்தார், குடும்பமாய் வர வைத்தார். இதே போலதான் இந்த கிறிஸ்து பிறந்த நாளிலே எல்லாரும் ஒரு பொருத்தனை பண்ணுங்க. எனக்கு நீ கொடுத்த தாளந்து, எனக்கு நீ கொடுத்திருக்கிற கிருபையை கொண்டு இந்த லூக்கா 1ஆம் அதிகாரம் 71வது வசனத்தின்படி, ஆண்டவரே நான் உமக்கு ஊழியம் செய்வேன், நான் உமக்கு ஊழியம் செய்வேன் ஐயா. நான் கூட்டத்துக்கு போறதும் வர்றதுமா, கேட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்றதுமா,
ஓ, கிறிஸ்துவ பேரை தரிச்சு கொண்டு கிறிஸ்துவன் காண்பிக்கிறவனா நான் இல்லாதபடி, ஓ நான் புறப்பட்டு போவேன், பக்கத்து வீட்டுக்கு போவேன், பக்கத்து தெருவுக்கு போவேன். இன்னைக்கு எனக்கு நல்ல ஒரு வசதி இன்னைக்கு கொடுத்திருக்கு. நான் எங்கேயுமே போகாட்டியும் எல்லாரையும் என்னிடத்தில் வர வைக்க முடியும். அதுதான் நீர் எனக்கு கொடுத்திருக்கிற செல்போன். இந்த செல்போன் மூலமாவது நான் சுவிசேஷத்தை சொல்றேன். ஓ, எங்கும் முடிஞ்ச வரைக்கும் சுவிசேஷத்தை, ஊழியத்தை செய்வேன். ஆண்டவரே, அந்த பரிசுத்தம் உள்ளது என்பது கர்த்தர் நல்ல பரிசுத்தத்தோடும் நீதியோடும் ஊழியம் செய்வதல்லவா? அந்த ஊழியத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாரும் கண்களை மூடி ஒப்பு கொடுத்து ஒரு விசை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணவும். அன்புள்ள நல்ல பரமபிதா, நல்ல அருமையான இந்த கிறிஸ்து பிறப்பின் அருமையான இந்த காலை வேலைக்காக நன்றி. லூக்கா 1:35 சொல்லுகிறது, உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது என்று சொல். அந்த உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது என்பதை தேவன் 4 பிரதான அழகான சத்தியத்தையும் உபதேசத்தையும் கற்றுக் கொடுத்தேன். அந்த பரிசுத்தம் உள்ளதுக்குள் அக்கினி இருக்கிறது என்று, அந்த பரிசுத்தம் உள்ளதற்குள் நிரப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்பது, அந்த பரிசுத்தம் உள்ளதற்குள் உன்னதமானுடைய பலம் இருக்கிறது என்பதை, அந்த பரிசுத்தம் உள்ளதற்குள் ஊழியத்தின் அழைப்பு இருக்கிறது என்பதை நீ விளங்க காட்டினதற்காக ஸ்தோத்திரங்கத்தாவே. பரிசுத்தம் உள்ளது என்கிற இயேசுவை போலவும், நிரப்பப்பட்டிருக்கிற யோவா ஸ்நானங்களை போலவும், ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, உன்னதத்தின் பலம் என்கிற தானியலை போலவும், ஊழியம் செய்கிற சகரியா எலிசபெத்தை போலவும் இதோ உடைய பிள்ளைகளை மாற்றும். இந்த நாள் உடைய பிறப்பின் பண்டிகையை உலகம் முழுவதும் அனுசரிக்கிறார்கள். எல்லா இடத்திலும் நன்மையும் பாதுகாப்பும் உண்டாவதாக. தீங்குகளுக்கும் ஆபத்துக்களுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். இந்த கிறிஸ்து பிறப்பின் நாளிலே கிறிஸ்துவின் எதிர்ப்பாளர்கள், மறுப்பாளர்கள் இயேசுவின் நாமத்தில் சந்திக்கப்படுவார்களாக, இயேசுவின் நாமத்தில் தொடப்படுவார்களாக, இயேசுவின் நாமத்தில் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்களாக. கர்த்தராசுரு இன்றைக்கு இந்த அதிகாலை இருட்டோட ஜெபத்தில் நடக்கிற இந்த கிறிஸ்து பிறப்பின் நாளுக்கு வந்த எல்லாரையும் இந்த ஊழியக்காரனாகினான் இந்த நாளத்தனையான அபிஷேகத்தினால் நிரப்பும். இது ஆழ்ந்த சத்தியமாய் உபதேசமாய் இவர்களுக்குள் நீடித்திருக்கட்டும். தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.